பூந்தோட்ட காவல்காரன் படத்தில் வில்லனாக நடித்த லிவிங்ஸ்டனுக்கு சம்பள பணம் 5 லட்சம் ரூபாயை அவர் விருப்பப்படியே 100 ரூபாய்களாக மாற்றி மூட்டையாக கட்டி கொடுத்தனர். விஜயகாந்தும் ராவுத்தரும். மூட்டையை எப்படி வீட்டுக்கு துவாக்கிட்டு போறது என்று கேட்ட நடிகர், லிவிங்ஸ்டனுக்கு வேறு சினிமா கம்பெனியாக இருந்திருந்தால், நீ ஒரு ஆணியும் புடுங்க வேணாம், அந்த மூட்டையை இங்கேயே வச்சுட்டு இப்படியே கிளம்பு என்று வாசலை கைகாட்டியிருப்பர். ஆனால் விஜயும் ராவுத்தரும் வாசலில் இருந்த அவர்கள் கம்பெனியின் ஆட்டோவிலேயே பண மூட்டையை ஏற்றி சந்தோஷமாக நடிகர் லிவிங்ஸ்டனை அனுப்பி வைத்தனர். விஜயகாந்தை விரும்பாத ரஜினி ரசிகர்கள் கூட பூந்தோட்ட காவல்காரன் படத்தை குடும்பம் குடும்பமாக பார்த்து ரசித்தனர். நம்ம ஆளுக்கு இப்படி ஒரு படம் வாய்க்கலியே என்று வெளிப்படையாகவே அங்கலாய்த்தனர். அண்ணன் இளையராஜா, தம்பி பாடலாசிரியர் கங்கை அமரன் இருவரும் இணைந்து தேன்மழை பொழிந்தனர். அதிலும் சிந்திய வெண்மணி சிப்பியல் முத்தாச்சு பாடல் தலைப்பிரசவ கால தம்பதியரின் தேசிய கீதம் எனலாம். நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி மற்றும் நடிகைகள் ரேகா, மந்தாகினி, முன்முன் சென் ஆகியோர் நடித்த ஹிந்தி படம் ஜால். அதை தமிழில் எடுக்க விரும்பினார் இயக்குனர் கே. சங்கர். மிகுந்த பொருட்செலவில் நடிகைகள் லட்சுமி, ரேகா, ரம்யா கிருஷ்ணன் என்று 3 கதாநாயகிகளுடன் விஜயகாந்த் வலம் வர தமிழில் தம்பி தங்க கம்பி படம் உருவானது. தங்க கம்பி விஜயகாந்த் நோயாளியான அம்மா, கல்யாண வயதுள்ள தங்கைக்கு நடுவே பாசம் வீரம் நிறைந்த நாயகன். சிவந்த கண்கள், களைத்து போட்ட தலை, முரட்டு வசனம், பல்டி அடிக்கும் சண்டைகள். விஜய் சார் திகட்ட ஆரம்பித்து விட்டது என்றது கல்கி விமர்சனம். ஒரே நேரத்தில் கருப்பு வெள்ளை கால படைப்பாளிகளுக்கும் திரைப்பட கல்லுவாரி மாணவர்களுக்கும் பாலமாக இருந்தவர் விஜயகாந்த். தயாரிப்பாளர் கலைப்புலி தாணுவுடன் அடுத்த படம் நல்லவன் ஆரம்பமானது. கூலிக்காரன் படத்தின் கோலாகல வெற்றியால் விஜயும் தாணுவும் தொடர்ந்து பயணிப்பது என்ற ஒப்பந்தம் ஏற்பட்டிருந்தது. முதலில் இயக்குனர் அரவிந்த்ராஜ் இயக்கத்தில் விஜயகாந்தை வைத்து நல்லவன் படத்தை தயாரிப்பதாக இருந்தார் தயாரிப்பாளர் தாணு. ஆனால் இயக்குனர் அரவிந்த்ராஜ் ஏற்கனவே நடிகர் சத்யராஜ் நடிக்கும் தாய்நாடு படத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். இதனால் நீண்ட நெடிய அனுபவம் கொண்ட இயக்குனர் எஸ்.பி. முத்துராமனை இயக்க செய்து நல்லவன் படத்தை எடுத்தார் தயாரிப்பாளர் தாணு. விஜயகாந்த் திருவேடங்களில் நடிக்க ராதிகா கதாநாயகி. காஷ்மீரில் வெளிப்புற படப்பிடிப்பு. லடாக் பகுதியில் மிக கடுமையான பனிப்பொழியும் மலைமுகடுகளில் படமெடுக்க சென்றனர். வாகனங்களில் செல்ல முடியாத நெட்டுக்குத்தான அபாயமானதோர் ஒற்றையடி பாதை அது. கொஞ்சம் தவறினாலும் உயிர் பலி வாங்க 600 அடி பள்ளம் காத்திருந்தது. அதற்கென்று பயிற்சி பெற்ற குதிரைகளின் ஒத்துழைப்போடு சிகரம் தொட்டனர். எது சாத்தியமற்றதோ அதை செயலாக்கி காட்டுவதுதானே